ஹாய் டியூட்ஸ். ஓடுற ட்ரெயினில் ஒரு கர்ப்பிணி வந்து ஏறி வந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க ஊருக்கு, சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி அந்த கர்ப்பிணி வந்து தனியாக இருக்கக்குள்ள வந்து ஒருத்தன் வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறான். ஏறினதுக்கப்புறம் அந்த பெண்ணை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபடுறான். அந்த பெண் வந்து கதறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை வந்து ஓடுற ட்ரெயின்லேருந்து வெளியே தள்ளிட்டான். இதெல்லாம் கேட்கறதுக்கு வந்து சினிமாவில் தான் இந்த மாதிரி நடக்கும்னு கிடையாது, நிஜத்தில் இந்த மாதிரி வந்து நடந்திருக்குங்க. அதுவும் எங்கே நடந்திருக்கு? திருப்பத்தூர் மாவட்டத்து ஜோலார்பேட்டையில் வந்து நடந்திருக்கு. அப்படி இந்த வீடியோ நம்ம முழுக்க முழுக்க இந்த இன்சிடென்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயத்த வந்து நான் சொல்ல விருப்பப்படுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இவங்க வந்து 35 வயசு ஆகுதுங்க. இவங்க எங்க தங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பெண்மணி வந்து நம்ம திருப்பூர் இருக்குல்லங்க. ஸோ திருப்பூர் உங்களுக்கே தெரியும், எல்லா மாநிலத்திலிருந்து திருப்பூர்ல வந்து வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரிதான் இவங்க வந்து சொந்த ஊர் வந்து ஆந்திரால இருந்து இவங்க வந்து திருப்பூர்ல வந்து ஒரு பனியன் கம்பெனி, இந்த மாதிரி கார்மெண்ட்ஸ் கம்பெனில வந்து இவங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க கேட்டீங்கன்னா, இவங்க வந்து டெய்லரிங் வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. இவங்க 2 பேரும் அதே கம்பெனில தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு ட்ரெயினில் வந்து அம்மாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு என்னைக்கு February 6 அன்னைக்கு வந்து இவங்க வந்து ட்ரெயினில் ஏறி புக் பண்ணி இவங்க வந்து அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அப்படி வந்து கிளம்பி போயிட்டு இருக்க சமயத்தில் வந்து எப்படி வந்து ஒவ்வொரு சிக்னலில் வந்து ட்ரெயின் வந்து நிற்கும், அதே மாதிரி வந்து ஜோலார்பேட்டையில் ஒரு சிக்னல் இருக்கு. அந்த சிக்னலில் வந்து ட்ரெயின் நிற்கிது. இவங்க வந்து எந்த எக்ஸ்பிரஸ்ல வந்து இவங்க வந்து கிளம்பி போயிருக்கான்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர் திருப்பதி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். இந்த எக்ஸ்பிரஸ்ல தான் வந்து அவங்க வந்து கிளம்பி போயிருக்காங்க. ஆக்சுவலா வந்து திருப்பூர்ல இருந்தே அவங்க வந்து ஏறி போயிட்டு இருக்காங்க. திருப்பத்தூர் வருது, ஒவ்வொரு ஸ்டாப் வருது. இவங்களுக்கு வந்து எந்த ஒரு பயமும் கிடையாது. இவங்க புக் பண்ண அந்த ரயில் கம்பார்ட்மெண்ட் வந்து முழுக்க முழுக்க வந்து பெண்களுக்கான ரயில் கம்பார்ட்மெண்ட் மட்டும்தான். ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்கள் வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்ல வந்து டிராவல் பண்ணக்கூடாது. மீறி டிராவல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அபராதம் விதிக்கப்படும், ரயில்வே அதிகாரிகள் மூலமா. இப்படி இவங்க வந்து தனியா வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டாப்லயும் வந்து நிக்குது. ஒவ்வொருத்தங்க நிறைய பெண்கள் வந்து இறங்கிட்டாங்க. இவங்க ஜோலார்பேட்டைன்ற ஒரு சிக்னல் வந்து வந்திருக்குங்க. அந்த சிக்னல்ல வந்து எந்த பெண்களுமே இல்லைங்க. எல்லாருமே வந்து அந்த ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர்ல இருக்க ஜோலார்பேட்டை சிக்னல்ல வந்து எல்லாருமே வந்து இறங்கிட்டாங்க. அந்த சிக்னல்ல ஒருத்தன் வந்து ஏறி இருக்கான். இவனுக்கு வயது 31. இவனுக்கு மேல ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட குற்றங்கள் இருக்கான். இவன் வந்து ஏறி இருக்கான். அந்த பெண் மட்டும் வந்து தனியா இருக்கு. ஆக்சுவலா இவன் ஏறினதுக்கு அப்புறம் அந்த கர்ப்பிணி பெண் இருக்காங்கல்ல, ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து பெண்கள் கம்பார்ட்மெண்ட், நீங்க வந்து ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி இறங்க சொல்லியிருக்காங்க. வண்டி மூவ் ஆயிடுச்சு. அதாவது டிடிஆர் வந்து இது பண்ணிட்டாரு, கொடி அசைச்சிட்டாரு, நான் வந்து அடுத்த சிக்னல்ல வந்து நான் வந்து இறங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கர்ப்பிணி பெண்ணிட்ட வந்து சொல்லியிருக்கான். அவங்களும் வந்து சரின்னு சொல்லிட்டு வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. டிராவல் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்துல வந்து இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இவன் ரெஸ்ட் ரூம் போயிருக்கான். அதாவது ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவன் சட்டை எல்லாத்தையும் கழட்டிட்டு இவன் இருக்கால் அந்த பெண், இந்த கர்ப்பிணி பெண் இருக்கிற இடத்துக்கிட்ட வந்து அந்த பெண்ணுக்கு வந்து இவன் வந்து பாலியல் துன்புறுத்தல் வந்து கொடுத்துருக்கான். இதனால வந்து அந்த பெண் வந்து கத்திருக்காங்க. பிகாஸ் வந்து ட்ரெயின் மூவ் ஆகுது, அந்த கம்பார்ட்மெண்ட்ல யாருமே இல்லை. ஸோ தனியா ஒரு கர்ப்பிணி பெண் மாட்டியிருக்காங்க. அந்த கர்ப்பிணி பெண் வந்து கூச்சலிட்டு இருக்காங்க, கத்திருக்காங்க, கதறி இருக்காங்க. எனக்கு வந்து 4 மாதம் வந்து நான் வந்து கர்ப்பிணியா இருக்கேன், உனக்கு வந்து அக்கா தங்கச்சி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து அந்த கர்ப்பிணி பெண் வந்து தடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 1/2 மணி நேரம் வந்து அவங்க கூட வந்து போராடி இருக்காங்க. கடைசியா வந்து அவங்க வந்து கத்திருக்காங்க, பயங்கரமா வந்து கத்திருக்காங்க. ஒரு சிக்னல் கிட்ட வரக்குள்ள அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த கர்ப்பிணி பெண் அடிச்சு உடைச்சிருக்கான். இந்த 1/2 மணி நேரத்துல வந்து கையை முடிச்சிருக்கான், அதுக்கப்புறம் வந்து காலை உடைச்சிருக்கான். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த அந்த கொடூரம் வந்து செஞ்சுட்டு கீழே தள்ளி விட்டுட்டு இருக்கான். கீழே தள்ளினதுக்கு அப்புறம் அவங்க வந்து ரயில்வே இதுல வந்து கீழே விழுந்துட்டாங்க. அடுத்த சிக்னல்ல வந்து பொதுமக்கள் எல்லாருமே வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு உடனடியா வந்து இவங்களை வந்து பக்கத்துல இருக்க அரசு வந்து மருத்துவமனைக்கு வந்து அழைச்சி சென்றிருக்காங்க. சென்றதுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் போயிருக்கு. அந்த பெண்மணி உடல் வந்து இப்போ வந்து சீரா இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ அவனை வந்து ரயில்வே காவல்துறை அதிகாரிகள் வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி வந்து பார்த்ததுல அவனுக்கு ஏற்கனவே வந்து கொலை கேஸ் இருக்கான், கற்பழிப்பு கேஸ் இருக்கான், ஏகப்பட்ட கேஸ் இருக்காங்க. இவன் வந்து அந்த பக்கத்துல இருக்க ஒரு ஊர்ல தான் வந்து வசிச்சுட்டு இருக்கான். குப்பம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்காங்க, அந்த ஏரியால தான் வந்து இவன் வசிச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இப்போ பஸ்ஸில், ட்ரெயினில் ட்ரெயினில் வந்து பார்த்தீங்களா, ட்ரெயின்ன்றது எவ்வளோ பெரிய நெட்ஒர்க். அந்த ட்ரெயின் நெட்ஒர்க்லேயே வந்து இந்த மாதிரி வந்து கொடூரம் எப்படி நடக்கும். அவங்களும் வந்து தமிழ்நாடு கிடையாது, அவங்க வந்து அதர் ஸ்டேட்டு. அவங்க வந்து ஆந்திரால இருந்து இங்கே வந்து பொழப்புக்காக இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா எப்படி வந்து அவங்க திரும்ப வந்து ஒரு பெண்மணி வந்து ட்ரெயினில் போக இப்போ யோசிப்பாங்க. இப்போ எல்லாருமே வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒருத்தன் பண்ற தப்புனால எல்லாருமே வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் நான் சொல்றேன். இப்போ அந்த அந்த எக்ஸ்பிரஸ்ல வந்து மேக்சிமம் வந்து நிறைய பெண்கள் அந்த கம்பார்ட்மெண்ட்ல தனியா வந்து போகிறதுக்கு பயப்படுவாங்க. ஆக்சுவலா ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் வந்து திமிரு தான் நான் காரணம். ஸோ இங்க வந்து சட்ட ஒழுங்கு வந்து எப்படி இருக்குன்றத நம்ம பார்த்தோம்னு வச்சோம், கம்மியா தான் இருக்கு. உடனடியே நீங்க அவங்களுக்கு தண்டனை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அவன் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான். ஆல்ரெடி அவன் மேல ஒரு கொலை கேஸ் இருக்கு, இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி பண்றான். அதுவும் ஓடுற ட்ரெயின்ல இந்த மாதிரி நடந்திருக்குன்றது
நீங்க வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ ரீசெண்டாக ஸ்கூல்ல நடந்தது. ஒரு 8ஆம் வகுப்பு மாணவிக்கு அங்க படிக்கிற ஆசிரியர்களே வந்து பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த பெண்ணை வந்து கர்ப்பமாக்கியிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம். அதுக்கு முன்னாடி வந்து சென்னை ஈசிஆர் ரோட்ல வந்து பெண்களை வந்து துரத்திட்டு போறது, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குல்ல, ஸோ அங்க வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல். இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல வந்து இந்த ரேப் 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 இப்படிதான் நம்ம வந்து கேள்விப்பட்டுட்டே இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டுல. ஸோ இந்த மாதிரி டெய்லி நம்ம வந்து இந்த மாதிரி நியூஸ்லாம் பார்த்துட்டு இருக்கக்குள்ள எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லணும்னு தோணுது. என்ன வந்து சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுல வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து யாராவது பண்ணா வந்து தப்பு. இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுக்கணும். அது வந்து எந்த குழந்தையா வேணாலும் இருக்கலாம், ஆணா வேணாலும் இருக்கலாம், பெண்ணா வேணாலும் இருக்கலாம். எல்லாத்துக்கும் வந்து பொறுமையா உட்காந்து இந்த மாதிரி பண்ணா வந்து தவறு இப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அண்ட் தென் வந்து பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி தற்காப்பு கலையை வந்து நம்ம வந்து பண்ணியே ஆகணும். இனிமேட்டுக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து தற்காப்பு கலை இருந்தா மட்டும்தான் வந்து தப்பிக்க முடியும். ஆக்சுவலா வந்து இப்ப அந்த பெண்மணி யாரா வேணாலும் இருக்கலாங்க. இப்ப நடக்கிற ரேப் எது வேணா நடக்குது. தற்காப்பு கலை ஒண்ணு மட்டும் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து அவங்களால அந்த இடத்துல இருந்து ஒரு ஒரு 5 மினிட்ஸ்ல இருந்து 10 மினிட்ஸ்ல வந்து தப்பிக்க முடியும். பிகாஸ் வந்து இன்னைக்கு வந்து தற்காப்பு கலையில வந்து நீங்க நல்லா இது பண்ணிட்டீங்கன்னா அவன் பயந்துருவான். ஸோ ஒரு பெண்ணுக்கு வந்து உடல்ல வந்து வலிமை இல்லாதனாலதான் வந்து ஆண்களுக்கு வந்து உடல் வலிமை அதிகமா இருக்கிறதுனால இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்குது. பட் தற்காப்பு கலை நீங்க வந்து தேர்ந்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் ஒரு பேசிக்கா வந்து தற்காப்பு கலை வந்து நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து அது எல்லாத்துக்குமே உதவும். ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து அதிகரிச்சுட்டே வந்ததுன்னா கண்டிப்பா வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து தற்காப்பு கலையை சொல்லிக் கொடுக்கணும். பட் இங்க இல்லாத ஒரே ஒரு ரீசன் செக்ஸ் எஜுகேஷன் இல்லாதனாலதான் இந்த மாதிரி தவறுதல் நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது இருக்கு. நீங்க ஃபாரின் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லிக் கொடுப்பாங்க. பட் இங்க அது வந்து சின்ன வயசுல இருந்து தப்பு தப்பு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். பட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு எவ்ரி ஒன். அது சின்ன குழந்தையா இருக்கலாம், இல்லை வந்து பெரியவங்களா இருக்கலாம், எல்லாத்துக்குமே வந்து இது இம்பார்ட்டன்ட். ஸோ இது நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. பட் என்னதான் நம்ம சொல்லி கொடுத்தாலும் வந்து அவங்களுக்கு அறிவில்லை. ஸோ அவங்களுக்கு அறிவில்லை. ஸோ அவங்க வீட்லயே வந்து எல்லாருமே வந்து பொண்ணு இருப்பாங்க, கல்யாணமாகி குழந்தை இருக்கும். அதே மாதிரி தங்கச்சி இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க. ஸோ இது கொஞ்சம் கூட அறிவில்லாம இந்த மாதிரி நடக்குதுன்னு எனக்கு தெரியுது. பட் எதுவுமே நமக்கு சொல்ல முடியல. பட் இப்போ நம்ம இந்த நியூஸ் பத்தி பேசுறோம், இன்னும் ஒரு நாள் கழிச்சு வேற எங்கேயாவது நடக்கும். நடக்காம எவ்வளவு விஷயங்கள் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. சோசியல் மீடியால இல்லை வந்து நியூஸ்ல வந்து தெரிவிக்கிறது ஒரு சில விஷயம் தான் நமக்கு வந்து சொல்றாங்க. பட் இதை தாண்டி வந்து வெளி உலகத்துல வந்து என்ன நடக்குதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? ஸோ தமிழ்நாட்டில வந்து இவ்வளோ, அதுவும் 8 கோடி மக்கள் இருக்கும். பட் நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் நடந்துட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இதை விட டெய்லியுமே வந்து பாலியல் சீண்டல்கள் எல்லா இடத்துலயும் நடக்குது. ரீசெண்டா வந்து ஆட்டோல போயிட்டு இருக்க ஒரு பெண்ணுக்கு வந்து பாலியல் சீண்டல் நடந்தது. எல்லாமே வந்து நம்ம இந்த அந்த வருடம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு வந்து ஆக்சிடென்ட் கேஸ் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம், ஆக்சிடென்ட் நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அமெரிக்க அதிபரா ட்ரம்ப் வந்து ஆனதுக்கு அப்புறம் வந்து இந்தியர்கள் வந்து அவர் வந்து வெளியேற்றிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நமக்கு வந்து நெகட்டிவான விஷயமா தான், அதுவும் பெண்களுக்கு எதிரான நிறைய குற்றங்கள் வந்து அதிகரிச்சுட்டு வருது நம்ம தமிழ்நாட்டில். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வித்தின் ஒரு 1 மந்த்ல வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கு தெரியாம இது வந்து நமக்கு தெரிஞ்சு நடக்குது. நமக்கு தெரியாம இன்னும் எவ்வளவு விஷயங்கள் நடக்கும்ன்றது வெளி வரல. பட் வெளி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பெண்களும் வந்து பயப்படுவாங்க. இப்போ வந்து அவங்க உடல்நிலையில வந்து ரொம்ப வந்து சீரா இருக்குன்னு சொல்லிட்டு மருத்துவர்களும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அவன் பேர் வந்து ஹேமந்த் ராஜா. ஸோ இவனை வந்து அங்கே வேலை செஞ்சுட்டு தான் இருந்திருக்கான். ஸோ வந்து பிளான் போட்டே வந்து ஒரு வேலை ஏறி இருந்திருக்கலாமான்னு சொல்லிட்டு விசாரணை வந்து நமக்கு வந்து தெரியப்படுது. பட் அவன் அவனுக்கு வந்து விசாரணைலாம் கிடையாதுங்க. அதான் நான் முன்னே சொல்லிட்டேன். ஸோ தகுந்த தண்டனை வந்து உடனடியாக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க, பயப்படுவாங்க. நம்மளால வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியலையே. ஸோ இந்த வீடியோல இருந்து நீங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க. ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நிறைய இடத்துல வந்து பாலியல் சீண்டல்கள் வந்துகிட்டு இருக்கு. இதை வந்து குறைக்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்க தற்காப்பு கலையை வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து கத்துக்கணும்னு சொல்லிட்டு என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு நீங்க லைக் பண்ணாதான் வந்து நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பாங்க. ஸோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிருங்க. அடுத்து ஒரு வீடியோல சந்திப்போம். லெட்ஸ் சில். டாடா பாய்.